நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நான் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இப்போ சர்வீஸில் அவர் இல்லை. அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருந்த ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். பார்த்து உண்மையிலே வருத்தமாக இருந்தது. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா ஊழலுக்கு எதிராக அவர் போராடியவர் அப்படிங்கிறதுனாலே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவருடைய காலத்தில் இருந்திருக்கார். ரொம்ப நேர்மையானவர் அப்படிங்கிறதுனால. ஆனால் நேற்று அவர் பேசிய விதங்கள் உண்மையிலே அவர் பேசினது யாரோ நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பேசுகிற மாதிரி இருந்ததே தவிர ஒரு 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 சீனியர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரியே அது இல்லை. அவர் என்ன பேசினார்னா, அவர்கிட்ட கேட்குற இந்த பொதுவாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் இல்லையா? எல்லாம் இன ரீதியான மொழி ரீதியான ஒரு மொழி இன அடிப்படையிலான கேள்விகள் தான் எல்லாம் வைக்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று அவர் சொன்னதில் எனக்கு இது பண்ணுறதே, வந்தாரையெல்லாம் நம்ம ஆள வைக்கிறோம் அப்படின்றாரு. இவர் எதை சொல்ல வர்றாரு? தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் மற்றது கன்னடர்கள் ஆண்டிருக்காங்க, மலையாளி 3 பேருமே ஆண்டிருக்கிறாங்க. இதில் இவருக்கு என்ன பிரச்சனை? வந்தாரையெல்லாம் ஆள வைக்கிறோன்னா, ஆள வைக்கிற வந்தவர்களையெல்லாம் ஒன்று ஆள வச்சது தப்புன்னு சொல்கிறாரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் அதுவும் இவர் லா படித்தவர். லா படித்து மேஜிஸ்ட்ரேட்டாக கூட ஆண்டிருக்கு, சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி தெரியாதா? எங்கேருந்து வந்தாங்கன்னாலும் இந்தியாவுக்குள்ளே இருந்து எங்கேருந்து வந்தாலும் யார் வேணுனாலும் இன்னொரு மாவட்டத்தில் இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற அந்த அரசியல் அமைப்பில் அவர்கள் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. தேர்தலில் போட்டியிட உரிமை உண்டு. தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆட்சி செய்யவும் உரிமை உண்டு. இந்த அரசியலமைப்பு சட்டம் அறியாமலாக இவர் இவ்வளவு நாளாக இருந்திருக்கிறாரு. மிஸ்டர் சகாயம், ஐ எம் ஆஸ்கிங் யூ டைரக்ட்லி, இது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு கலெக்டராக இருந்திருக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இத்தனைக்கு லா வேறு படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரிதானா? பிற மாநிலங்கள் உள்ளவங்க இங்கே ஆள்றாங்க அப்படின்னு சொல்கிறது, அது நீங்கள் அது சட்டப்படி நீங்கள் பேசுனது தப்புங்கிறத நீங்கள் உணர்றீங்களா? ஒன்று. ரெண்டாவது, வந்தவர்களை ஆள வைக்கிறோம்னு சொல்கிறீங்களா? யாரை வந்தவங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ இருக்கிற பழையவங்களையும் சொல்கிறீங்களா? இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ இருக்கிறவங்க பார்த்தோன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாப்புல தெலுங்கு மொழி பேசுகிறவங்க அப்படி இருக்கிறதுனால இருக்கிற சிஎம் அப்படின்னு சொல்கிறீங்க. தெலுங்கு மொழி பேசுகிறவங்க எல்லாரும் வந்தவர்கள்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் சகாயம்? தெலுங்கு மொழி விஜயநகர பேரரசு மூலமாக வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். நீங்கள் எம்ஏபிஎல் படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணி சீனியாரிட்டி லெவலில் நீங்கள் ஐஏஎஸ் ஆகிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஹிஸ்ட்ரியை நிறையாவே படிச்சிருப்பீங்க. ஹிஸ்ட்ரியும் படிச்சிருக்கணும். கொஞ்சமாவது நாட்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விஜயநகர பேரரசு மூலமாக வந்த தெலுங்கர்கள் கொஞ்சம்தான். பாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பெரும்பான்மையான தெலுங்கர்கள் இதே மண்ணின் மக்கள். இதே இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிற இந்த நிலப்பரப்பில் இருக்கிற தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், தமிழ் பேசிக்கொண்டு வாழ்ந்திருந்த மக்கள். அதன் பின்னால் அவர்கள் தெலுங்கை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கி நிறையா பேர் தமிழ் பேசிகிட்டு இருக்கிறவங்க ஆங்கிலத்தை இங்கிலீஷில் நிறையா பேர் பேசுகிறாங்க. அதை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அந்த மொழியை கற்பதனாலேயும் அது பயன்படுத்துறதுல அவங்களுக்கு பல பயன்கள் இருக்குதுன்னு அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு தெலுங்கை பயன்படுத்துறதுக்கு விரும்பி அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் இன்றைக்கி தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக வட மாவட்டங்களில் இருக்கிற நிறையா பேர், நிறைய வட மாவட்டங்கள் எல்லாமே நிறைய தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள். அந்த காலத்திலே அவங்க தெலுங்கு மொழி பேசுகிற மக்களில் தமிழ் மொழி பேசி கொண்டிருந்த மக்கள் தெலுங்குக்கு மாறிட்டவங்க தான். வட மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி இப்போ இருக்கிற சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஆற்காடுன்னா வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இது எல்லாமே இது எல்லாமே இந்த வட மாவட்டங்கள் எல்லாமே அந்த காலத்திலே தொண்டை நாடுன்னு இருந்தது. இந்த பகுதியில் நிறையா பேர் தெலுங்கு மொழியை விரும்பி ஏற்றுக்கொண்ட மக்கள், தமிழ் பேசி கொண்டிருந்த மக்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்திற்கேமோ பல்லவர்கள் காலத்திற்கும் முன்னாலேயே இது வடுக வழி 12,000 அப்படின்னு இதுக்கு பேர். பாணர்கள் அப்படிங்கிற மன்னர்கள் ஆட்சி செய்த காலம் அது. அந்த காலத்திலேயே இதுக்கு வடுக வழி 12,000ன்னு பேர். எப்போ? 2-3ஆம் நூற்றாண்டுலேயே. எதுக்கு வடுகவழி 12,000னா ஒரு இந்த பல்குன்ற கோட்டம்ங்கிற அந்த பகுதியில் இருந்து, இன்றைக்கி இருக்கிற இந்த பழனி, திருவண்ணாமலை இந்த ஏரியாவில் இருந்து
ஆந்திரா பகுதி, இன்றைக்கு ஆந்திரான்னு சொல்கிற அந்த பகுதிக்கு போகிறதற்கு ஒரு பெரிய வணிக வழி இருந்திருக்குது. அந்த வழியின் 2 புறமும் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வாழ்ந்ததுனால, அது வடுக மொழி பேசுகிற மக்கள் வாழ்ந்ததுனால அது பேரே வடுக வழி அப்படின்னு தான் அது இருந்தது. இதை பாணர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 12,000 கிராமங்கள் இருந்திருக்கு அந்த வழியின் 2 பக்கமும். அது பேர் அதனால் வடுக வழி 12,000 அதை ஆட்சி செய்த மன்னர் பேர். அப்படி அதையெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்படி தமிழ்நாடுன்னு ஒன்றை தமிழர்கள் வாழ்ந்த பகுதின்னு இருக்கிறது இது பாண்டிய நாடு. சேர நாட்டிலையும் வேற்றுமொழி பேசியவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போல் சோழ நாட்டு பகுதியில் பெரும்பகுதியிலையும் தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள் இருந்திருக்காங்க. சோழர்களே தெலுங்கர்கள்னு நம்ம ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறோம். சோழர்களுடைய சோழ பேரரசை அமைத்த அந்த விஜயாலய சோழனுடைய அப்பா ஸ்ரீகாந்தன் ஒரு தெலுங்கு மொழி பேசிய மன்னன் அப்படிங்கிறதுக்கு இந்திய தொல்லியல் துறையின் ஆவணங்கள்லே இருக்குது. 1959 57 to 59 அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. பேஜ் நம்பர் 6 இருக்குது. வேணால் அதை எடுத்து பாருங்கள். இவர்களும் தெலுங்கர்கள். பாண்டிய நாட்டிலேயே தெலுங்கு மொழி பேசிய மக்கள் இருந்திருக்கிறாங்க. விஜயநகர பேரரசு வந்த 14ஆம் நூற்றாண்டுக்கும் முன்னாலேயேமோ 10ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்திலேயே சுந்தர சோழன் காலத்தில் இங்கே தெலுங்கு மொழி பேசிய மக்கள் வடுகர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அவர்கள் கொடுத்த தானங்கள், பலவிதமான தானங்களை பற்றி சோழ நாட்டு கோவில்களில் கல்வெட்டுக்கள் இருக்குது. எந்த கல்வெட்டு, அந்த கல்வெட்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத பற்றி என்னுடைய முந்தைய வீடியோக்களில் போட்டிருக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்க தயாராக இருக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்டர் சகாயம், தெலுங்கு மொழி பேசுகிறவங்க இந்த மண்ணுக்கு அந்நியர்கள் அல்ல. அவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள். இதை மற்றவங்க தப்பாக இதை பேசலாம். என்னுடைய சேனல்லே கூட நான் நிறைய பார்ப்பேன். அறகுறையாக படித்தவங்க, படிப்பறிவு குறைவாக இருக்கிறவங்க, இல்லை படிப்பே இல்லாதவங்க, இந்த சீமான் மாதிரி ஆட்கள் இந்த தீவிரவாதிகள், மொழி இன தீவிரவாதிகளுடைய பேச்சை கேட்டு அவர்களால் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் நிறையா பேர் நீங்கள்லாம் அங்கே போகணும், ஆந்திராவுக்கு போகணும், நீங்கள் ஆந்திராவில் போய் பேசுங்க, இங்கே என்ன பேசுகிறீங்க, நீங்கள் வந்தேறீங்க அப்படின்னு பேசும்போது வருத்தமாக இருக்கிறத விட காமெடியாகவும் இருக்கும், பரிதாபமாக இருக்கும் அவங்கள பற்றி. இவ்வளவு ஈஸியாக சீமான் இவங்களெல்லாம் எவ்வளோ முட்டாளாக்கி வச்சுருக்கிறாருன்னு. ஆனால் நீங்கள் எப்படி இதை சொல்ல போச்சு மிஸ்டர் சகாயம்? மிஸ்டர் சகாயம், ஹவு கேன் யூ சே தட்? இன்றைக்கி தமிழ்நாடுங்கிற நிலப்பரப்பில் குறைந்தது 10 வட மாவட்டங்கள் இந்த மண்ணின் இந்த மக்கள் இதே மண்ணின் பூர்வ குடிகள், தமிழ் பேசி கொண்டிருந்தவங்கள் தெலுங்கை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் நீங்கள் இந்த தெலுங்கு பேசுகிற இந்த மண்ணின் பூர்வ குடிகளையும் சேர்த்து ஒரு நாட்டை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆள்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்வீங்களா மிஸ்டர் சகாயம்? ஹவ் இஸ் தட் ரைட்? நீங்கள் அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் சொன்னது மிகப்பெரிய தப்பு இல்லையா? என்ன கேட்டிருக்கிறீங்க நீங்கள்? வந்தவரையெல்லாம் ஆள வைக்கிறோம். அவங்கெல்லாம் வந்தவங்க இல்லை சார், அவங்க இதே மண்ணின் மக்கள், இந்த மண்ணின் பூர்வ குடிகள். சரியா? ஐ திங்க் ஐ ஹவ் மேட் மை செல்ஃப் கிளியர். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நவ். உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா வரலாற்று ஆதாரங்கள் வேணும்னா சொல்கிறேன், கேளுங்க. நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைக்க தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி எல்லைகளை குறித்து கவலைன்றீங்க. எல்லைகள் எங்கே சார் இருந்தது? எல்லைகள் எங்கே இருந்தது? தமிழ்நாடுன்ற முதல்ல ஒரு நிலப்பரப்பு முதல்ல இருந்ததா? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, அப்புறம் அதுக்கப்புறம் வடபகுதியில் இருந்த நாடுகள், இதற்கு உள்ளேயே நிறையா இந்த பல்குன்ற கோட்டங்கள், நிறையா இந்த பாரி, ஆரி, நாய், ஆய், நன்னன் எல்லாம் பல நாடுகள்லாம் இருந்து இவர்கள் ஆண்ட பகுதிகள், சிற்றரசர்கள் ஏராளமானவர்கள் இருந்தவது நமக்கு தெரியும். இவ்வளவு பேர் ஆண்ட இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் தமிழ் மட்டுமே பேசப்பட்ட பகுதி. எது? பாண்டிய நாடு. அதில் பாண்டிய நாட்டில் கூட தமிழ் மட்டுமே இல்லை. 10ஆம் நூற்றாண்டிலே அங்கே தெலுங்கு பேசிய மக்கள் இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. அவங்க எப்போ தெலுங்குக்கு மாறினாங்கங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை. பட் 10ஆம் நூற்றாண்டிலே தெலுங்கு பேசினவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லைகள் எங்கே சார் இருந்தது? தமிழ் பேசுகிறவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது எல்லைகள் இருந்ததா? எங்கே எல்லைகள் இருந்தது? சரி, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அப்போ அந்த 56 அந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கிறாங்க, எல்லைகள் வகுக்கப்படுது. ஆனால் எதுவும் ஒரே தடவையில் ஆகலையே. அது ஒவ்வொரு தடவையும் பண்ணி அதில் பல ரிவிஷன்ஸு, பல சேஞ்சஸ்ஸு, அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், இதை கொடுத்து அதை வாங்கினதுன்னு பல மாற்றங்கள், பல அமெண்ட்மெண்ட்ஸுக்கு அப்புறமா ஒரு 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 ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஒன்லி அந்த எல்லைகள் நிச்சயப்படுத்தப்பட்டது. இது ஏதோ தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்த மாதிரியும், இந்த நாட்டுக்குன்னு இருந்த பகுதியை மற்றவங்க பிடுங்கிக்கிட்ட மாதிரியும் படிப்பறிவு இல்லாதவங்க சொல்லலாம். நீங்கள் எப்படி மிஸ்டர் சகாயம் சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க? இது தப்பு இல்லையா? யாருடையதையும் யாரும் எடுத்துக்கல.
பிரிக்கும் பொழுது எது எது யார் யாருக்குன்னு பரஸ்பர புரிதல்கள், பல டிஸ்கஷன்ஸு அப்படி வச்சு தான் அதை வந்து பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து எதுவுமே யாருக்கும் கொடுக்கப்பட்டதை வந்து இல்லை இல்லை இதெல்லாம் கிடையாதுன்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா சண்டை போட்டு பிரித்து வாங்கினதெல்லாம் கிடையாது. சரியா? போராட்டங்கள் நடந்தது. அந்த டிவிஷன் நடக்கும் பொழுதேமோ ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகளால் போராட்டங்கள் நடந்ததே தவிர எதுவும் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு உண்டானதை யாரும் வந்து பிடுங்கிக்கிடலை. இன்னொன்று சொல்லியிருக்கிறீங்க, வேறு மாநிலத்தில் பிற மொழியாளர்கள் ஆள முடியுமான்னு கேட்டிருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய ஒரு தவறான பேச்சு இது. அப்போ நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் சில விஷயங்களை நீங்கள் இக்னரண்ட்டாக இருக்கிறீங்கன்றது புரியுது எனக்கு. பிற மாநிலங்களில் தமிழர்கள் ஆளலையா? இன்றைக்கி கேரளாவில் ஆடுறவர் பினராயி விஜயன். பினராயி விஜயன் ஈழவாங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த ஈழவாங்கிற சமுதாயம் வந்து அவங்க வந்து ஈழத்தை, இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல அவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். ஈழத்திலிருந்து வந்ததுனால தான் அது ஈழவா அப்படிங்கிற அந்த சமுதாயம். இந்த ஈழவா சமுதாயத்தில் தான் இருந்த அவங்க வந்து இப்போ மோஸ்ட்லி தே ஆர் இலங்கை தமிழர்கள். ரொம்ப ரொம்ப ரேராக சில சிங்களர்களும் அவங்களும் இளவால இருந்திருக்காங்கன்றாங்க. முக்கியமாக கேரளாவில் இருக்கிறதுல இந்த தியா அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து சிங்களர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஆனால் ஈழவாங்கிற சமுதாயத்தை சேர்ந்த இலங்கை தமிழர். எந்த காலத்தில் வந்தாங்கன்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்து வந்த ஒரு தமிழர் அவர். அந்த தமிழர் தான் இன்றைக்கி கேரளாவை ஆண்டுட்டுருக்கிறாரு. இது உங்களுக்கு தெரியலல்ல? பரவாயில்ல, தெரியலன்னா பரவாயில்ல, பட் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது மலையாளி அல்லாத ஒருத்தர் தான் இன்றைக்கி கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. ஓகே, இது இந்த பக்கம் இருக்கட்டும். கர்நாடகாவுக்கு வாங்க. கர்நாடகாவில் இப்போ ஆள்றவர் வந்து இப்போ இந்தியனாகவும் வேறு இவராக இருக்கலாம். முன்ன பங்காரப்பான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஒரு காங்கிரஸ். அவர் காங்கிரஸ் மட்டும் பலதில் இருந்திருக்கார். காங்கிரஸ், பிஜேபி, சமாஜ்வாடி, வாட்டவர் நிறையா கட்சிகளில் அவர் இருந்திருக்காரு. பட் அவர் காங்கிரஸில் இருக்கும் பொழுது சீஃப் மினிஸ்டராக இருந்தார் பங்காரப்பா. இதே ஆனால் இங்கே கேரளாவில் ஈழவான்னு சொன்ன அதே சமுதாயத்திற்கு கர்நாடகாவில் ஈடிகான்னு பேர். இந்த ஈடிகாங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த பங்காரப்பா. அதாவது இலங்கை, அவருக்கு இந்தியாவே பூர்வீகம் கிடையாது. அவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். இந்தியாவுக்கு வந்து இலங்கை தமிழர். அவர் வந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த இந்தியாவிலேயும் கர்நாடகாவில் வந்து ஈடிகாங்கிற பேரில் வாழ்ந்த ஒரு இலங்கை தமிழர். அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார். இது மட்டும் இல்லை, இதே ஈடிகா சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு தடவையும் 5 பேர் 6 பேர், இப்போ ஒரு தடவை 11 பேர்லாம் 87 அசம்பிளி இதில் வந்து 11 பேர் எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறாங்க. இல்லை ஒவ்வொரு தடவையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா செருக்காக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி இந்த இதில் வந்து ஆந்திரா, தெலுங்கானாவில் எடுத்துட்டோன்னா இதே ஈடிகாக்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. இந்த ஈடிகாக்கள் இந்த ஈடிகாங்கிற பேரை அவங்க எங்களை நீ சொல்லக்கூடாதுன்னு அந்த பேரை மாற்றி செட்டி பலிஜா அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஸோ பலிஜான்னு அவங்க போட்டுக்குவாங்க. ஆனால் பலிஜான்னு போட்டோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவங்க தெலுங்கர்கள்னு நினைப்பீங்க. கிடையாது, அவர்கள் தமிழர்கள். செட்டி பலிஜான்னு சொல்கிற தமிழர்கள். ஆனால் அவங்க தெலுங்கு தான் பேசுகிறாங்க. அவர்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள். பட் பல காலம் முன்னாடியே இங்கே வந்து வாழ்ந்தவங்க. சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் சகாயம். இவங்க எல்லோருமே பிறமொழியாளர்கள் தான். இவங்க இப்போ பிறமொழியாளர்களும் எம்எல்ஏக்கள் நிறையா இருக்கிறாங்க. இப்போவும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஜேபி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்து எல்லோருமே தமிழர், அந்தந்த மாநிலத்தில். அவர் கேரளாவில் அவர் தமிழர் இருக்கிறாரு, அவர் மலையாளி அல்ல. கர்நாடகாவில் கர்நாடகாக்காரன் அல்லாத தமிழர் தான் வந்து பங்காரப்பா இருந்திருக்கிறார். இப்போ நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலேயும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆந்திராவில் எம்எல்ஏஸ் தான் நிறையா இருக்காங்க. யாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகலை. டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஒருத்தர் ஆகியிருக்காரு, சீஃப் மினிஸ்டர் ஆகலை. இவங்க எல்லாருக்கும் உண்டான ஒரே ஒற்றுமை என்னென்னா, இவங்க இந்த ஈழவா ஈடிகாங்கிற இலங்கையிலிருந்து வந்த இலங்கை பூர்வீகமாக கொண்ட சமுதாயத்தினர் தமிழர்கள். ஆனால் இவர்கள் எல்லோருமே தமிழர்கள். இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, இவர்கள் எல்லோருமே கள் இறக்கிற அந்த தொழிலை செய்தவர்கள். இன்றைக்கி சிலர் கள் இறக்கிற தொழில் செய்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் ஆகிட்டாங்க. பெரிய சாராய ஃபேக்ட்ரிகள், கர்நாடகாவில் பெரிய சாராய ஃபேக்ட்ரிகள் வச்சுருக்கிறவங்களில் நிறையா பேர் இந்த ஈடிகா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நல்ல வசதி ஆகிட்டாங்க, வேறு ப்ரொஃபஷ்னல்ஸாக அப்படி மற்றதெல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஒற்றுமையும் இவங்க எல்லார்கிட்டையும், இந்த ஈடிகா ஈழவா எல்லார்கிட்டையும் இதுவும் உண்டு.
ஸோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, பிற மாநிலங்களில் தமிழர் அல்லாத அந்தந்த மாநிலத்தை சேராதவர்கள் எதுவும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களே. பிற மாநிலங்களில் ஆயிருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் இது ஏன் உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்கிறதுக்கும் காரணம் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த மக்கள் அவர்களை பிரித்து பார்க்கவே இல்லை. பினராயி விஜயன் ஒரு மலையாளி அல்ல, இவர் இதில் இலங்கையிலிருந்து வந்த ஈழத்திலிருந்து வந்த ஒரு தமிழர் அப்படின்னு அந்த மக்கள் என்றைக்குமே நினைக்கல. பினராயி விஜயன் மலையாளம் பேசுகிறாரா, அவர் மலையாளி, அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இங்கே கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டாலும் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் செட்டி பலிஜாக்கள் அவங்க தமிழர்கள்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவங்களும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க, எல்லாரும் அவங்கள தெலுங்கர்கள் தான் நினைக்கிறோம். இது ஏன் தெரியுமா? அந்தந்த மாநில மக்களினுடைய மாண்பை அது குறிக்கிறது. அந்த மக்களினுடைய மாண்பு. நீங்கள் இந்த மாண்புங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணீங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் நீங்கள், அப்புறம் இந்த மாண்பை பற்றி பேசுனீங்க. நான் ஆனால் அதை அந்த மக்களுக்கு பொருத்தி பார்க்குறேன். இவர்கள் எல்லோரும் வந்தவர்கள், இத்தனைக்கும் இந்தியாவே பூர்வீகம் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்த மக்கள். ஆனால் அதே மாதிரி அவர்கள் மொழி அல்லாதவர்களாலும் அவர்கள் அவங்க அந்த மக்களோட வாழ்கிறாங்க. அவர்கள் வாழ வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான வித்தியாசமும் பார்க்காம இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க. அந்த மாண்பு அந்த மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த மாண்பு இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பிற மொழியாளர்களை எவ்வளவு தூரம் வேற்றுமைப்படுத்தி அவமானப்படுத்தி இது நடக்குது. நீங்களே இனம் மொழின்னு இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும்? அது பேசுகிறது முதல்ல தப்புன்னு உங்களுக்கு படலையா? உங்களுக்கு ரூல் தெரியாதா? 153A தெரியாதா? டோன்ட் டிஸ்கிரிமினேட் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ், ரிலிஜன் ஆர் கேஸ்ட் ஆர் க்ரீட் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்ன்னு சொல்லது உங்களுக்கெல்லாம் நல்லா, நீங்கள் தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியவங்க. நீங்களே எப்படி மொழி இனம்னெல்லாம் பேசுகிறீங்க? வெளியே இருந்து வந்தவங்கெல்லாம் இங்கே மெஜாரிட்டி ஆகிட்டா அப்புறம் நாங்கள்லாம் சிறுபான்மை ஆயிடுவோன்ற அச்சம் அந்த மக்களுக்கு இருக்குன்றீங்க. அது எப்படி சார் ஆகும்? எல்லா இடத்துல அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சோன்னா என்ன ஆகும்? இதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க தமிழர்கள் இங்கே இருந்தோன்னா நம்ம சிறுபான்மை ஆகிடுவோம், அதனால் தமிழர்களெல்லாம் விரட்டி அடிப்போம்னு நினச்சா அப்போ என்ன ஆகும்? டெல்லியில் இருக்கிறவன் நினச்சா என்ன ஆகும்? ஏன் இதே கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி நினச்சா என்ன ஆகும்? நீங்கள் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருந்தவங்க, அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் பேசணுங்கிறத தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் ரொம்ப நேர்மையானவர்னு தெரியும், ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ பெரிய ஃப்ளா உங்கள் மனசில் இருக்குங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நான் இதை இன்னொரு இடத்துல பொருத்தி பார்க்குறேன். இதே மாதிரி ஹிட்லர் ஒருத்தர் இருந்தார். ஹிட்லர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஹிட்லர் தனி மனித ஒழுக்கத்தில் ரொம்ப நேர்மையானவர். அவர் ரொம்ப நேர்மையானவர். எந்த ஆட்சியாளருக்கும் கொஞ்சமாவது கெட்ட பேர் இருக்கும். அதாவது ஸ்விண்ட்லிங் ஏதாவது பண்ணவங்க நேர்மை இல்லாமல், பண விஷயங்களில் நேர்மை இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் ஹிட்லரை பற்றி யாரும் அப்படி சொல்லவே முடியாது. அவ்வளவுக்கு அவர் நேர்மையானவர். தனி மனித வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையானவர். தண்ணி அடிக்க மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப நேர்மையானவர். ஈவா பிரவுனை தவிர வேறு யாரையும் அவர் பார்த்ததே கிடையாதுன்னுவாங்க. அந்த நேர்மையானவர். ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு மனித மிருகம்தான் இருந்தது அவர் மனசுக்குள்ளே. இந்த மிருகங்கள் எப்படி தன்னுடைய குட்டியை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிற அந்த மிருகம் தன்னுடைய குட்டியை தவிர மற்ற எல்லாவற்றையும் அழித்து கொன்றணும்னு நினைக்குதோ அது போன்ற உணர்வு தான் ஹிட்லர்கிட்ட இருந்தது. தன்னுடைய இனத்தவரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. அது ரொம்ப மோசமானது. ஆனால் தனி மனித ஒழுக்கத்தில் அவர் மிகச்சிறந்தவர், மிக நேர்மையானவர். எனக்கு அதுதான் அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்டாக நான் அதை பார்த்தேன். அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப நேர்மையானவர்னு பேர் எடுத்தவங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளவு தூரம் இன ரீதியாக, மொழி ரீதியாக இப்படி ஒரு வேற்றுமை பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறது. எனக்கு உண்மையிலே வருத்தத்தை கொடுக்குது. தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஏதாவது ஆதாரங்கள் தேவைப்பட்டால் கேளுங்க, நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் பரந்துபட்ட மனதோடு இருக்கிற ஒரு மிஸ்டர் சகாயத்தை நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, பாய்.